கடலூரில் 80 வயது மூதாட்டி பாலியல் செய்த வழக்கில் சுந்தரவேல் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைந்திருக்கிறார். விவேக்குமார், 5 பேர் கொண்ட கும்பல் இந்த பாட்டு கூலி ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் ஒருவர் அங்கு சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். மீதி 4 பேரை தேடும் பணி அங்கு தீவிரப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் 80 வயது மூதாட்டி. இவர் நேற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுக்கு தொப்பொன்றில் இயற்கை பாதை கழிக்க சென்ற பொழுது அந்த பகுதியில அந்த நபர் ஒருவர் அவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக தகவல் வெளியானது. இதுல அந்த மூதாட்டியின் வாயில் மண்ணை போட்டு அவரை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த தகவலை அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டார். அந்த விசாரணையில் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதுமே இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனை அடுத்து போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவல்ல அந்த மூதாட்டி 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்தது ஒரு நபர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில காடாம்புலியூர் பகுதியில் அந்த சுந்தரவேல் என்பவர் மறைந்திருப்பதாக போலீசாரின் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அந்த சுந்தரவேலை பிடிக்க முயன்ற பொழுது அவர் போலீசாரை தாக்கியுள்ளார். இந்த 3 பேரை அந்த போலீசார் காயமடைந்த நிலையில தற்காப்புக்காக போலீசார் அவரை சுட்டும் பொழுது அவர் காலில் குண்டு பாய்ந்தது. இதில் அவர் கீழே விழுந்ததை அடுத்து போலீசார் அவரை பிடித்தனர். தொடர்ந்து அவர் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில முதற்கட்டமாக சிகிச்சைக்காக அனுமதித்தார். தொடர்ந்து அந்த பகுதியில காயமடைந்த போலீசாரும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அடுத்து மேல் சிகிச்சைக்காக அந்த நபர் சுந்தரவேல் என்பவர் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஒரு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பேட்டி அளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், அந்த சம்பவத்துல அதாவது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஒரே ஒருவர் தான் எனவும் அவர் மீது ஈரோடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொலை வழக்கு இருப்பதாகவும் அந்த கொள்ளை வழக்குகள் இருப்பதாகவும் கொள்ளை வழக்குல பல்வேறு குற்றங்கள் புரிந்து அதற்கான வழக்குகள் விசாரணை நிலுவையில் உள்ளதை அடுத்து இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவத்தின் பொழுது அவர் மது போதையில் இருந்ததாகவும் போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து அந்த சுந்தரவேலை பிடிக்கும் முயற்சியின் போது போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்ளவே சுட்டதாகவும் அந்த சம்பவத்துல அவர் மீது குண்டு பாய்ந்தது தொடர்ந்து அவர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது கூட்டு பாலியல் பலாத்காரம் கிடையாது, ஆனால் ஒரே நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார். மேலும் அவர் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்ததும் அப்பொழுது அந்த பல்வேறு நகைகளை திருடி சென்றதும் தெரிய வந்ததாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது தொடர்பான விசாரணை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி. காவல் நிலைய சரகம் நம்ம தெரேசு பகுதியில் நேற்றைக்கு மாலை சுமார் ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு 80 வயது பெண்மணி அந்த ரோட்டில் அவங்க ஊருக்கு வெளியே சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர் பாலியல் பலாத்காரம் செய்து அதனால் அந்த அம்மா நம்ம மீட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதை குறிப்பாக அதை விசாரணை செய்து டிஎஸ்பி பண்ருட்டி ராஜா தலைமையில் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் ஒரு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் இரவு முழுவதும் தீவிர அங்கே கிடைத்த பொருட்களை வைத்து தீவிர விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்ததில் அந்த டெரேஸ் பகுதிக்கு அருகே உள்ள எஸ்கே பாளையம் என்ற ஊரை சேர்ந்த சுந்தரவேல் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த பாலியல் பலாத்காரம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அவரை இன்றைக்கு காலையில காடாம்புலியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிந்து அங்க போறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் வேலுமணி மற்றும் குபேந்திரன் அண்டு ஹரிஹரன் என்ற ஒரு 2 கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் போறாங்க. அங்க இருக்கிறார் நம்ம இந்த சுந்தரவேல். அவரை பிடிக்க முயற்சி செய்யறாங்க. முயற்சி செய்யும் போது அவர் கையில இருக்கக்கூடிய கத்தியை வைத்து மிரட்டுகிறார். அதாவது வெட்ட வருகிறார். ஆய்வாளர் எச்சரிக்கிறார். அதையும் மீறி அவர் குபேந்திரன் என்ற காவலரை கையில் வெட்டி விடுகிறார். அதை மீறி ரவுண்டு ஃபயர் பண்றாரு. அது காலில் முட்டியில ஃபயர் பண்றாரு. ஸோ அதை உடனடியாக சுந்தரவேலையும் அந்த காவலரையும் எடுத்துக்கொண்டு இப்போ பண்ருட்டி ஜிஹெச்ல அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா இந்த சுந்தரவேலுக்கு
ஆல்ரெடி தமிழகம் முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. அதாவது மேட்டுப்பாளையம், ஈரோடு மற்றும் திருவெண்ணைநல்லூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் வந்து இவருக்கு வந்து கொள்ளை வழக்கு இருக்குது. கடந்த மார்ச் மாதம் வந்து தான் இவர் திருச்சி கண்டோன்மெண்ட்ல போடப்பட்ட கொள்ளை வழக்குல வந்து சிறை சென்று 2 நாட்களுக்கு முன்பு தான் இங்க வெளிவந்திருக்கிறார். அவர் வந்து இப்ப நம்ம விசாரணையில அவர் வந்து நேற்று குடிபோதையில, மது போதையில இந்த நிகழ்வு பண்ணதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்துல வேற ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? இல்ல, வேற யாரும் தொடர்பு இல்லை. அந்த அம்மாவுக்கு வந்து 80 வயது. வேற யாருக்கும் நீங்க நேற்று போட்ட மாதிரி கூட்டு பாலியல் தொல்லை கிடையாது. பண்ணியது ஒரே நபர் தான், இந்த சுந்தரம்.